மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளிச்ச கீரை கடையில் தான் நாங்கள் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு குயிக்காக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கீரையை வந்து அந்த இலையை மட்டும், புளிச்ச கீரையை பொறுத்த வரைக்கும் அந்த இலையை மட்டும் தான் கிள்ளணும். ஸோ அந்த இலையை மட்டும் கிள்ளி தண்ணியில் போட்டு ஒரு 3 வாட்டி அலசி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கீரை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அரை தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். எதுக்காகனா அந்த கீரை நம்ம வேக வைக்க போகிறோம். கேஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த குண்டான் அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த கீரை நல்லா வேகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீரை வெந்துடுச்சு. இப்போ அந்த கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்ட போகிறோம். வடிகட்டிட்டு கடைய போகிறோம். இப்படி தான் ஃபில்ட்ரு பண்ணணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அந்த சைட்லேருந்து பார்த்தா தான் தெரியும். மத்து வச்சு ஃபில்ட்ரு பண்ணிட்டாங்க அந்த தண்ணியை. சரிங்களா? இங்கே பாருங்கள், அப்படியே ஃபில்ட்ராக தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கல் உப்பு போட்டோம். கல் உப்பு போட்டுட்டு நல்லா அப்படி கடைஞ்சிக்கலாம். நல்லா கடையணும். புளிச்சக்கீரை ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் புளிச்சக்கீரையே சாப்பிட்லன்னா கண்டிப்பாக வாங்கி இது மாதிரி செஞ்சு கடைஞ்சி சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சாச்சு. அதுக்கு மேலே ஒரு காலி குண்டாக வச்சாச்சு. எதுக்குன்னா இதில் நம்ம தாளிக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, காலியாக தான் இருக்குது. அதில் இருக்க ஈரெல்லாம் காயிட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். கடுகு வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. படப்படன்னு பொரியுது. இப்போ வந்து ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். தாளிக்கிறதுல இப்படி தான் தாளிக்கணும். சரிங்களா? பாருங்கள், புளிச்ச கீரையை கடைஞ்சி தாளிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இதே மாதிரி புளிச்ச கீரை கடைஞ்சி தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். சுட்ட சாப்பாடு வடிச்சிட்டு இந்த புளிச்ச கீரையை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக செய்யறதுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த புளிச்சக்கீரை கடையில் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் புளிச்சக்கீரை இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கி, இது வந்து குளிர்ச்சியான ஒரு கீரை. ஸோ அதனால் முடிஞ்சால் வெயில் நாளில் வாங்கிட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க. நல்லா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இது சாப்பிட்டா. இது வந்து சிகப்பு புளிச்சக்கீரை. ஓகேங்களா? சிகப்பு புளிச்சக்கீரை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.